அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். ரமலான் மாசத்தில் கடைசி பத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த கடைசி பத்தில் தான் லைலத்துல் கத்ர் இருக்கிறது. அந்த இரவை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் லைலத்துல் கத்ருடைய இரவில் அல்லாஹுவுக்காக, அல்லாஹுவிடம் மட்டுமே கூலி எதிர்பார்த்தவராக வணக்கம் புரிகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று. யார் லைலத்துல் கத்ருடைய இரவில் வணக்கம் புரிகிறாரோ அவர் 1000 மாதங்கள் நின்று வணங்குவரை விட சிறந்தவர் என்பதாக குர்ஆனின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் இந்த கடைசி 10 நாளில் எந்த இரவில் லைலத்துல் கத்ர் வரும் என்ற கருத்து வேறுபாடு நமக்கு வேண்டாம். நபி அவர்கள் கடைசி 10 நாளிலும் வணங்கியிருக்கிறார்கள். கடைசி 10 நாட்களிலும் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூட இந்த கடைசி 10ல் எந்த துஆவை நான் கேட்கலாம், எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ பாவத்தை அழிக்கக்கூடியவனாக இருக்கின்றாய், நீ பாவத்தை அழிப்பதற்கு விரும்பக்கூடியவனாக இருக்கின்றாய், என்னுடைய பாவங்களை நீ அழிப்பாயாக என்பதாக ஒரு துஆவை நீங்கள் கேளுங்கள் என்று நபி அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பிற்காக, அல்லாஹ்விடம் நெருக்கத்தை பெறுவதற்காக இந்த கடைசி 10 நாட்களில் நம்மளால் முடிந்த அனைத்து விதமான முயற்சிகளையும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.